வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் பல்வேறு குழுக்களாக சிபிஐ முகாம். சப் இன்ஸ்பெக்டர்கள் லஞ்சம் வாங்கிய வழக்கில் 16ஆம் தேதி தீர்ப்பு கூறவிருப்பதால் போலீசார் பரபரப்பு. சூசையப்பர் மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கு. இடையூறு இல்லாத அறுவை சிகிச்சையின் பிற்காலம் குறித்து டாக்டர் ஜோசப் ராஜேஷ் விளக்கம். நயினார் மண்டபம் செல்வ விநாயகர் கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேகம். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பூஜைகளில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் சிபிஐ பதிவு செய்த வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணை சூடு பிடித்துள்ள நிலையில் பல்வேறு அணிகளாக சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில ஆண்டுகளாக காவல் நிலையம் மற்றும் விஜிலன்ஸ் போலீசுக்கு செல்ல வேண்டிய முக்கிய புகார்களை விட சென்னை சிபிஐ அலுவலகத்தில் குவியும் புகார்கள் தான் அதிகம். புதுவை மத்திய பல்கலைக்கழக ஊழியரான கணினி ஆபரேட்டர் ஜெயராமன் கொலை வழக்கு, காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு கட்டுவதில் முறைகேடு, வீட்டு வசதி வாரியத்தில் தகுதியற்றவர்களுக்கு முறைகேடாக சலுகை வழங்கியது, பெண் கடத்தல் வழக்கில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர்கள் லஞ்சம் வாங்கி கைதான வழக்கு, கடந்த 2012ஆம் ஆண்டு ஏனாமில் நடந்த கலவர வழக்கு, போலி குற்றவாளிகளை எஃப்ஐஆரில் பதிவு செய்ததில் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் கைதான வழக்கு உள்ளிட்ட 11 முக்கிய வழக்குகள் குறித்து புதுவையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிஐ ஆல் போடப்பட்ட அத்தனை வழக்குகளுக்கும் தற்போது கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு சில வழக்குகள் முடியும் தருவாயில் தீர்ப்பு வழங்கப்படும் தேதிகளும் குறிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏனாம் கலவரத்தின் போது காவல் நிலையம் சூறையாடல் வழக்கில் கைதான 84 பேர் நேற்று முன்தினம் கோர்ட்டில் ஆஜராகினர். அவர்களிடம் முதற்கட்ட விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த 2010ஆம் ஆண்டு வில்லியனூர் காவல் நிலையத்தில் அரியூரை சேர்ந்த விவசாயி பழனி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் லஞ்சம் வாங்கிய சப் இன்ஸ்பெக்டர்கள் வெங்கடாச்சலபதி, சரவணன் கைது செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்த நிலையில் வரும் 16ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளது. புதுவையில் சிபிஐ பதிவு செய்த வழக்கு விசாரணை அனைத்தும் தற்போது சூடு பிடித்துள்ள நிலையில் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு அணிகளாக பிரித்து முகாமிட்டுள்ளனர். இதனால் சிபிஐ அதிகாரிகள் அவ்வப்போது அரசு அலுவலகங்களில் சென்று விசாரணை நடத்தி சாட்சிகளை சேகரித்து வருகின்றனர். சிபிஐ அதிகாரிகள் புதுவையில் தங்கி முகாமிட்டு பல்வேறு வழக்குகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதால் அரசு ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை கலக்கத்தில் உள்ளனர். புதுவை க்ளூனி மருத்துவமனையில் நடைபெற்ற தொடர் கருத்தரங்கில் இடையூறு இல்லா அறுவை சிகிச்சை பிற்காலம் என்ற தலைப்பில் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் விளக்கம் அளித்தார். புனித சூசையப்பர் மருத்துவமனையில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. அறுவை சிகிச்சைக்கு முன்பு மற்றும் இடையூறு இல்லா அறுவை சிகிச்சையின் பிற்காலம் என்கிற தலைப்பை பற்றி இந்த கருத்தரங்கில் விளக்கினார்கள். புனித சூசையப்பர் மருத்துவமனையில் மருத்துவர் மரிதாசு அனைவரையும் வரவேற்றார். டாக்டர் ரங்கநாத் பேச்சாளர் மற்றும் பொருள் பற்றி அறிமுகப்படுத்தி பேசினார். புனித சூசையப்பர் மருத்துவமனை, இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனம், அரசு மகப்பேறு மருத்துவமனை, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, பெருந்தலைவர் காமராஜர் மருத்துவக் கல்லூரி, அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி, புதுவை தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த மருத்துவர்களும் பலதுறை சிறப்பு மருத்துவர்களும், ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி மருத்துவ நிபுணர்களும் மருத்துவர்களும், மருத்துவக் கல்லூரியில் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களும், புனித சூசையப்பர் மருத்துவமனைகளை சேர்ந்த சகோதரிகளும் மற்றும் செவிலியர்களும் கலந்து கொண்டனர். புதுவை நயினார் மண்டபம் செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நயினார் மண்டபம் சுதான நகர் செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக சுமமங்கல ஹோமம் உட்பட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் முதலியார்பேட்டை, நயினார் மண்டபம், சுதான நகர், முருங்கப்பாக்கம் பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர், திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர்.
பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை சார்பில் நடத்தப்பட்ட இலவச வேலைவாய்ப்பு முகாமில் பலர் பங்கேற்றனர். பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவையின் சார்பாக இலவச வேலைவாய்ப்பு முகாம் தலைமை நிலையத்தில் பேரவையின் தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல தனியார் நிறுவனங்கள், கம்பெனிகள், வணிக வளாகத்துடன் தொடர்புடைய நிறுவனத்தினரை கொண்டு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி குறிப்பாக படித்த வேலையற்ற அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார நிலையை எண்ணி நடத்தப்பட்டது. இதில் அமைப்பின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் மக்கள் விரோத செயல்களை எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை அதிமுகவினர் பாகூர் தொகுதியில் வழங்கினர். தமிழக முதல்வர் ஆட்சியின் சாதனைகளை விளக்கியும் புதுச்சேரியில் நடைபெறும் செயல்படாத என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் அவலங்களை பாகூர் தொகுதி மக்களிடையே எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தொகுதியில் உள்ள தொண்டர்களின் இல்லங்களில் நேரடியாக சந்தித்து அவர்களது இல்லங்களில் புதுச்சேரி மாநில கழக பொருளாளர் புருஷோத்தமன் எம்எல்ஏ கழக கொடியினை ஏற்றி வைத்தார். நிகழ்வில் பாண்டுரங்கன், அன்பழகன், பேராசிரியர் ராமதாஸ், திருநாவுக்கரசு, காசிநாதன், சுத்துக்கேணி பாஸ்கர், முன்னாள் அமைச்சர்கள் வெங்கடாச்சலபதி, பாப்புசாமி, பிரதீப் குமார், பாகூர் தொகுதி செயலாளர் மணவாளன், குணசக்கரவர்த்தி, SD சேகர், மாசிலா குப்புசாமி, பால்ராஜ், தமிழ்செல்வம், குமார், PR மூர்த்தி, ராமராஜ், பாஸ்கர், கலியபெருமாள், ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்கள் பிச்சை எடுத்து போராட்டம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தல். பள்ளி விளையாட்டு விழா வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் சீனியர் SP ஓம்னித் சிங். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கல்வித்துறை இயக்குனர் வல்லவன் சான்றிதழ் வழங்கினார். காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஓவிய போட்டி, கருத்தரங்கு, பரிசளிப்பு விழா ஆகியவைகளை ரயில் நிலையம் எதிரில் உள்ள தூய இதய ஆண்டவர் பள்ளியில் நடைபெற்ற விழாவுக்கு சட்டப்பேரவை தலைவர் சபாபதி என்கிற கோதண்டராமன் தலைமை தாங்கினார். மாணவர்கள் காமராஜரின் கல்வி பணி, வேளாண் பணி, தேசிய ஒருமைப்பாடு, மதிய உணவு ஆகிய திட்டங்களை வண்ணப்படமாக தீட்டினார்கள். புதுச்சேரி காமராஜர் பள்ளி, க்ளூனி பள்ளி, விவேகானந்தா பள்ளி, ஆச்சாரியா பள்ளி, அமலோற்பவம் பள்ளி, பேட்ரிக் பள்ளி, இமாக்லேட் பள்ளி, சேக்ரட் ஆர்ட் பள்ளிகளை சேர்ந்த 210 பேர் ஆர்வமுடன் போட்டியில் பங்கேற்று படம் வரைந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் முன்னுரையாற்றினார். உள்ளாட்சி அமைச்சர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். கல்வித்துறை இயக்குனர் வல்லவன் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்களை வழங்கினார். சேக்ரட் ஆர்ட் பள்ளி தலைமை ஆசிரியை மோட்சராக்கினி காமராஜர் சேவைகளை விளக்கி நோக்க உரையாற்றினார். பரிசுக்குரிய சித்திரங்களை கலைமாமணி குலசேகரன் தலைமையில் ஓவியர்கள் மோகன்ராஜ், சரவணன் ஆகியோர் தேர்வு செய்தனர். புதுவை கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியை உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் கண்டு உற்சாகம் அடைந்தனர்.
புதுவை கடற்கரை காந்தி திடலில் அன்னை ராஜாம்பாள் சங்கீத நாட்டிய பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சி சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. இதனை உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் கண்டு உற்சாகம் அடைந்தனர். இதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமையன்று RS மனோகர் நாடக மன்றத்தின் சார்பில் ஹரிச்சந்திரன் புராண நாடகம் நடைபெற்றது. இதனையும் பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அன்னை ராஜாம்பாள் சங்கீத நாட்டிய பள்ளி இயக்குனர் சாமிநாதன் தலைமையில் மாணவ மாணவியர் செய்திருந்தனர். நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ள நிலையில் சனிக்கிழமையன்று பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பெத்தி செமினார் பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சீனியர் SP ஓம்வீர் சிங் பரிசுகளை வழங்கினார். புதுவை பெத்தி செமினார் மேல்நிலை பள்ளியில் காலை முதல் மாலை வரை விளையாட்டு விழா நடைபெற்றது. பள்ளி மாணவர்களை 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிலும் வயது நிலைக்கேற்ப 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு பல்வேறு போட்டிகள் மற்றும் தடகள போட்டிகள் கடந்த 1 மாத காலமாக நடத்தப்பட்டுள்ளன. சனிக்கிழமை ஒலிம்பிக் தீபம் ஏற்றி விழா தொடங்கியது. பள்ளி முதல்வர் அருள்நாதன் முன்னிலை வகிக்க டோமினிக் ரொசாரியா இவ்விழாவிற்கான தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். ஒரு சில விளையாட்டுக்கான இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. மாலை 6 மணியளவில் பரிசளிப்பு விழா தொடங்கியது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஓம்வீர் சிங் தலைமை தாங்கி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து சிறப்புரை வழங்கினார். புதுவையில் இரவில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை லாஸ்பேட்டை காவல் சரக பகுதியை சேர்ந்த காவல்துறை மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் நடைபெற்றது. இதில் இன்ஸ்பெக்டர்கள் வரதராஜு, சப் இன்ஸ்பெக்டர்கள் இளங்கோ மற்றும் காவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கட்டிட பணியில் ஈடுபடும் வட மாநிலத்தவர்கள் விவரங்களை சேகரித்து கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய காவல்துறையினர் ரோந்து பணி உட்பட பல்வேறு பாதுகாப்பு விஷயங்களில் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் குற்றங்களை தடுக்க முடியும் என யோசனை தெரிவித்தனர். செய்திகள் தொடர்கின்றன. உலக அமைதி வேண்டி பைக்கில் 8 நாடுகளுக்கு சென்று 10 லட்சம் பேரிடம் கையெழுத்து பெறும் நிகழ்ச்சி புதுவையில் நேற்று துவங்கியது. புதுச்சேரியை சேர்ந்தவர் சாதனையாளர் ஜோதி முருகன். இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைப்படி வன்முறையற்ற உலக அமைதி வேண்டி தெற்காசிய நாடுகளில் மோட்டார் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு 10 லட்சம் பேரிடம் கையொப்பம் பெறும் சாதனை நிகழ்ச்சியை நேற்று துவக்கினார். முத்தியால்பேட்டை சோலை நகர் அரவிந்தர் மேல்நிலைப் பள்ளியில் இதற்கான துவக்க விழா நடந்தது. இதனை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். NSS ஒருங்கிணைப்பாளர் தேவபாலன், பூபதி, தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர் சம்பத்குமார், பல்கலை சமுதாய கல்லூரி பேராசிரியர் முருகையன், சாரா பவுண்டேஷன் சாரா ராமச்சந்திரன், கௌரி சங்கர் ஆகியோர் வாழ்த்துரை பேசினர். இது பற்றி ஜோதி முருகன் கூறுகையில், புதுவையில் ஒரு வாரம் பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று 10,000 பேரிடமும், அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேரிடமும், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை தொடர்ந்து நேபாளம், பூடான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மாலத்தீவு, இலங்கை உள்ளிட்ட 8 நாடுகளில் மொத்தம் 10 லட்சம் பேரிடம் கையெழுத்து பெற இருப்பதாகவும், மாலத்தீவு, இலங்கைக்கு கப்பலில் செல்ல உள்ளதாகவும், 75 முதல் 80 நாட்களில் இப்பயணத்தை முடிக்க இருப்பதாகவும் கூறினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் பல்வேறு குழுக்களாக சிபிஐ முகாம். சப் இன்ஸ்பெக்டர்கள் லஞ்சம் வாங்கிய வழக்கில் 16ஆம் தேதி தீர்ப்பு கூறவிருப்பதால் போலீசார் பரபரப்பு. சூசையப்பர் மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கு. இடையூறு இல்லாத அறுவை சிகிச்சையின் பிற்காலம் குறித்து டாக்டர் ஜோசப் ராஜேஷ் விளக்கம். நயினார் மண்டபம் செல்வ விநாயகர் கோவிலில் திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேகம். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பூஜைகளில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.